லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது லைவ் டிவைன்ல நாம் புக் 2 சாப்டர் 12 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு தி ஆரிஜின் ஆஃப் தி இக்னோரன்ஸ். இந்த அறியாமை, இந்த உலகத்தில் காணப்படும் அறியாமை நம்முடைய உண்மையான ரியல் செல்ஃப், நாம் யார் என்பது குறித்த அறியாமை. அதே போல இந்த பன்முகத்தன்மையில் காணப்படும் அனைத்து விஷயங்களுக்கு, அனைத்து அமைப்புகள், விஷயங்களுக்கு பின்னால் இருப்பது அந்த ஏகமான ஒன்றுதான் என்பது குறித்த அறியாமை. இந்த அறியாமைதான் என்ன செய்கின்றது, அனைத்து அதன் தொடர்பாக எழக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. அனைத்து இருமைகள், டியூவாலிட்டிஸ், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துயரம், உண்மை, பொய், நன்மை, தீமை என்கின்ற அந்த டியூவாலிட்டிஸ், இதெல்லாம் எதனால் உருவாகின்றது என்றால் பகவான் என்ன கூறுகின்றார், இதற்கெல்லாம் காரணம் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையிலிருந்து நாம் அந்த பிரிந்து வந்த உணர்வு நிலையை நாம் கொண்டுள்ளோம். கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ்லேருந்து கான்சியஸ்னஸ் ஆஃப் டிவைடட் கான்சியஸ்னஸ் அதற்கு வந்துள்ளோம். அதுதான் மூல காரணம். உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதுதான் மூல காரணமாக இருக்கின்றது. இதனுடைய ஆரம்பம் என்ன, த ஆரிஜின் என்ன என்று பார்க்கும் பொழுது பகவான் வெவ்வேறு சாத்தியக்கூறுகள், வெவ்வேறு டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ், அதை எடுத்துக்கொண்டு இவ்வாறு இருக்கலாமா என்றெல்லாம் பகவான் அவருடைய நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்குகின்றார். என்ன காரணம் என்றால், பிரம்மன் அதனுடைய அடிப்படை அமைப்பு அது ஏகமாக இருப்பது, மாற்றங்களை அடையாத தன்மையை அது தன்னுள் கொண்டிருப்பது, செயலற்ற நிலையில் இருப்பது, மேலும் அங்கு ஒரு ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, அந்த தன்மைதான் பிரதானமாக பிரம்மனினுடைய ஆதி நிலையில் காணப்படுகின்றது. ஆனால் இந்த உலகத்தில் காணப்படும் விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிப்படை தன்மைக்கு எதிராக இருக்கின்றன. இங்கு எதை பார்க்கின்றோம்? ஆக்டிவிட்டியை பார்க்கின்றோம், செயல்படும் தன்மையை பார்க்கின்றோம். பின்பு மல்டிப்ளிசிட்டி, பன்முகத்தன்மையை பார்க்கின்றோம். மாறுதல்களை கொண்ட அமைப்புகளை பார்க்கின்றோம்.
ஆகையினால் இத்தகைய அம்சங்கள் அந்த அறியாமை உண்டாகுவதற்கு காரணமாக இருந்தனவா என்பதை பகவான் ஆராய்கின்றார். இந்த செயல்படும் தன்மை, செயல்படாத தன்மை, பாசிவிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி, இது குறித்து பகவான் விளக்கும் பொழுது என்ன கோருகின்றார்? அந்த பிரம்மன் என்பது சுப்ரீம், அது அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது. அது செயலற்ற ஒரு ஜீவன், செயலற்ற ஒரு அமைப்பு, செயல்படும் அமைப்பு, இவை இரண்டையும் கடந்த நிலையில் இருப்பது என்கின்ற ஒரு உண்மையை கூறுகின்றார். இந்த இரண்டு அமைப்புகளையும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அதையும் தாண்டி அது இருப்பது. அது மாத்திரமல்ல, அது இந்த இரண்டு அம்சங்களையும் தன்னுள் கொண்டிருப்பதனால அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்றும் பகவான் குறிப்பிடுகின்றார். பிரம்மன் என்பது செயலற்ற தன்மை, பாசிவிட்டி ஒரு அம்சமாகவும், ஆக்டிவிட்டி ஒரு அம்சமாகவும், இவை இரண்டினுடைய கூட்டு என்றும் நாம் கருதக்கூடாது என்று கூறுகின்றார். இது இரண்டும் ஒரு பகுதிகள். இந்த இரண்டு பகுதிகளை கொண்ட முழுமை என்றும் நாம் தவறாக எண்ணக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த பிரம்மன் என்பது பகுக்கவே முடியாது. அதை ஒரு பகுதி செயல்படாத நிலை, மற்றொரு பகுதி செயல்படும் நிலை என்று நம்மால் பகுக்க முடியாது. இட் cannot be divided. அது ரெண்டு ஃபிராக்ஷன்ஸா நம்ம சொல்ல முடியாது. ஆகையினால் அது தவறு, அவ்வாறு நினைக்க முடியாது. அந்த பிரம்மன் ஏக காலத்தில் சிமல்டேனியஸா அது செயல்படும் தன்மையிலும் இருக்கின்றது, செயல்படாத தன்மையிலும் இருக்கின்றது. ஆகையினால் செயல்படும் தன்மையினால் இந்த அறியாமை என்பது ஏற்பட்டது அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல பகவான் வேறொரு கருத்தையும் கூறுகின்றார். பிரம்மன் செயல்படாத நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய செயல்படும் அம்சம் குறித்த அறியாமையில் இருப்பதும் இல்லை, செயல்படும் தன்மையில் இருக்கும் பொழுது செயல்படாத தன்மை குறித்த அறியாமையிலும் இருப்பது இல்லை. அவ்வாறு நினைப்பதும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது செயல்படும் தன்மையில் இருக்கும் பொழுது செயல்படாத தன்மையிலிருந்து முற்றிலுமாக தன்னை பிரித்து கொண்டிருப்பது, அல்லது செயல்படாத தன்மையில் இருக்கும் பொழுது செயல்படும் தன்மையிலிருந்து முற்றிலுமாக தன்னை பிரித்து கொண்டிருப்பது என்பதும் உண்மை இல்லை. அவ்வாறும் நினைக்கக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், அறியாமை, இக்னோரன்ஸ் என்பது அதனுடைய மூலாதாரம், ஸ்டார்டிங் பாயிண்ட். அது அந்த பிரம்மன் என்கின்ற அந்த முழுமை ஆதி நிலையில் இருக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். Ignorance cannot have the origin of its existence or the starting point of its dividing activities in the absolute Brahman or in integral Sachidananda என்கின்ற ஒரு முக்கியமான கருத்தை குறிப்பிடுகின்றார். ஆகையினால் அந்த ஆரிஜின் அங்க இருக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எதனால் இங்கு அறியாமை ஏற்படுகின்றது என்றால், அதனுடைய செயல்பாட்டினுடைய பகுதியான செயல்பாடு, அதில் நாம் நம்முடைய பகுதியான ஜீவனில் மூலமாக அடையாளம் கண்டுகொள்கின்றோம், அதனுடன் பொருத்தி பார்த்துக் கொள்கின்றோம். என்ன காரணத்தினால் என்றால், நாம் இந்த மேற்புற உணர்வு நிலையினுடைய மேற்புறத்தில் இருப்பதனால் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த பிரம்மத்தினுடைய ஒரு பகுதியான செயல்பாடு, அதனுடன் நாம் நம்மை அடையாளம் கண்டு கொள்கின்றோம். எவ்வாறு நாம் இந்த உடலில் இருந்து கொண்டு நம்முடைய உணர்வு நிலை பகுதியாக விழித்திருக்கும் உணர்வு நிலை ஒரு பக்கம்,
உறங்கும் பொழுது ஒரு உணர்வு நிலை மற்றொரு பக்கம் என்று பகுதியாக தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றதோ அதே போல என்ன செய்கின்றோம், இந்த பிரம்மனினுடைய அந்த செயல்பாடுகளை நாம் பகுதியான செயல்பாடுகளுடன் நம்மை அடையாளம் கொண்டு கொண்டு இது வேறு அது வேறு என்று எண்ணுகின்றோம். ஆகையால அந்த குறை எங்க இருக்கின்றது? நம்மிடம்தான் இருக்கின்றது. பார்ஷியல் ஐடென்டிபிகேஷன். பகவான் என்ன கூறுகின்றார்? A partial action of the being with which we identify ourselves அப்படிங்கிறார். A partial action of the being with which we identify ourselves. முழுமையான ஒன்றுடன் நம்மை பொருத்தி பார்ப்பதில்லை, பகுதியாக நம்மை பார்ப்பதனால தான் நமக்கு அந்த செயல்பாடு நம்ம எதிரும் புதிருமாக பார்க்கின்றோம். அதுல என்ன செய்கின்றோம்? உதாரணத்திற்கு ஒன்றின் மீது நம்ம கவனம் செலுத்தும் பொழுது என்ன செய்கின்றோம்? மற்ற விஷயங்கள் குறித்த பார்வை இல்லாமல் நமக்கு போகின்றது. அதே போலத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? ஐடென்டிபிகேஷன், மற்ற அனைத்தையுமே பின்னுக்கு தள்ளிவிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அம்சத்துடன் மாத்திரம் நாம் அடையாளம் நினைத்து பொருத்தி அடையாளம் கண்டு கொள்கின்றோம். அதுதான் இந்த அறியாமைக்கு காரணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It is indeed this identification, putting aside all the rest of the reality behind us, that is the constituting cause of the ignorance. இது ஏன் ஏற்படுகின்றது? நமக்கு அந்த முழுமையான அந்த முழுமையான பார்வையிலே உணர்வு நிலை முழுமையாக இல்லை. நம்மளுக்கு அந்த ஹோலிஸ்டிக் விஷன் கிடையாது. என்ன காரணம் என்றால், நம்முடைய மனம் என்கின்ற ஒரு கருவி, மனதினுடைய உயர்தளங்கள் உட்பட மனம் என்கின்ற கருவி தன்னை பகுதியான ஒரு அமைப்புடன் தான் தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றது, முழுமையை காண தவறுகின்றது. அதனால்தான் நமக்கு இந்த பிரச்சனை எழுகின்றது. மனம் அதிமனம் என்கின்ற நிலையை எட்டுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்பதுதான் பகவான் கூறக்கூடிய ஒரு வழியாக, அறியாமலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழியாக எது பகவான் கூறுகின்றார் என்றால், மனம் தன்னை கடந்து அந்த அதிமானச நிலைக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? அறியாமை என்பது இந்த அதனுடைய தோற்றுவாய் பிரம்மனின் இருக்க முடியாது. அது அந்த ஒரிஜினல் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் தி இட்டர்னல், அந்த எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய ஆதி சக்தியில் இந்த அறியாமை என்பது இருக்கவே முடியாது என்கின்ற ஒரு கருத்தை கூறுகின்றார். அறியாமை என்பது எப்பொழுது இங்கு நுழைந்திருக்க வேண்டும் என்றால், அது ஒரு மைனர் அண்ட் a subsequent movement. Ignorance can only intervene as a minor and subsequent movement, partial and relative. அதுதான் பகவான் கூறக்கூடிய கருத்து. அறியாமை என்பது ஒரு மைனர் சப்சீக்வெண்ட் மூமெண்ட். ஒரிஜினல் மூமெண்ட்ல அறியாமை என்பதே கிடையாது. சப்சீக்வெண்டா ஒரு பார்ஷியல் அண்ட் ரிலேட்டிவ் மூமெண்ட் இது ஏற்பட்டதுனால இந்த அறியாமை என்பது இங்கு நிலவுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார். ஒவ்வொரு கருத்தாக பகவான் கூறி அதையெல்லாம் அவர் ரூல் அவுட் பண்றார். எப்படி ஒரு டாக்டர்ஸ் ஒன்றை கண்டறியும் ஒரு உண்மையை, ஒரு வியாதியை கண்டறியும் பொழுது பல்வேறு சாத்தியக்கூறுகளை ரூல் அவுட் செய்கின்றார்களோ, அதே போல பகவான் வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து இதனால் இருக்க முடியாது, அறியாமல் இதனால் ஏற்பட்டிருக்காது என்று கூறுகின்றார். அடுத்தது இன்னொரு கேள்வியும் பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் இந்த லேட்டர் டே பிலாசபிஸ்ல என்ன கூறினார்கள் என்றால், இந்த ஆன்மாக்கள், இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல்ஸ், அது ஆன்மா ஒரிஜினலா இந்த செல்ஃப் என்பது இருக்கும்பொழுது ஏகமாக இருக்கின்றது. மேனிஃபெஸ்டேஷன்ல we find multiplicity of souls. இந்த எண்ணற்ற ஆன்மாக்கள் தனித்தனியே இருப்பதினால் அதன் காரணமாக இந்த ஏற்பட்ட அந்த பிரிவினையால் அறியாமை ஏற்பட்டிருக்க கூடுமா என்கின்ற ஒரு கேள்வியும் பகவான் நம் முன் வைக்கின்றார். அதற்கும் பகவான் என்ன கூறுகின்றார்? ஏனென்றால் என்ன பார்க்கின்றோம்? கணக்கற்ற எண்ணற்ற ஆன்மாக்கள் இருக்கின்றன. இந்த ஆன்மாக்கள் பார்த்தோம் என்றால்
எதை சார்ந்து இருக்கின்றன? உடலை சார்ந்து இருக்கின்றன, தனிப்பட்ட உடலை சார்ந்து இருக்கின்றன, தனிப்பட்ட மனதை சார்ந்து இருக்கின்றன. ஆக நம்ம என்ன எண்ணுகின்றோம்? இந்த ஆன்மாக்களுக்குள் ஒரு ஒருமை என்பது ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை என்று நமக்கு மேற்புறமாக காணும் பொழுது தோற்றம் அளிக்கின்றது. என்ன காரணம்? மேற்புற உணர்வு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? அவ்வாறு இல்லாமல் நம்முடைய உணர்வு நிலையினுடைய ஆழமான பகுதிக்கு சென்றால் இந்த ஆன்மாக்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினை என்பது மெல்ல மெல்ல மெல்லியதாக தோன்றி இறுதியில் மறைந்துவிடும். There will be left no wall of division, no ignorance என்றும் பகவான் தெளிவுபடுத்துகின்றார். ஸோ இதெல்லாம் போன செஷன்ல நம்ம பார்த்தோம். தற்பொழுது மேற்கொண்டு தொடரலாம். புவனசுந்தரி மேடம், நீங்க உங்களால படிக்க முடியுமா? குட் ஈவினிங் சார். படிக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. Life Divine, the origin of the ignorance. Paragraph 14. Body is the outward sign and lowest basis of the apparent division which nature, plunging into ignorance and self-nescience, makes the starting point for the recovery of unity by the individual soul, unity even in the midst of the most exaggerated forms of our multiple consciousness. Bodies cannot communicate with each other except by external means and through a gulf of externality, cannot penetrate each other except by division of the penetrated body or by taking advantage of some gap in it, some pre-existent division, cannot unite except by a breaking up and devouring, a swallowing and absorption, and so an assimilation, or at most a fusion in which both forms disappear. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yeah, please. Explanation. It is only in the superficial appearance it seems that each soul is linked with other souls, at most, by communication from body to body or mind to mind, but is incapable of unity. In the multiplicity of souls, the body is only the outward sign and the lowest basis of the apparent division. Nature, while plunging into ignorance and self-nescience, makes the body as the starting point for recovery of unity by the individual soul. Unity as a goal towards which nature is evolving, even in the midst of the more exaggerated forms of our multiple consciousness. Bodies cannot communicate with each other except by external means and through a gulf of externality. Bodies cannot penetrate each other except by division of the penetrated body or by taking advantage of some pre-existent division. They cannot unite except by breaking up and consuming and absorbing one another. Thank you, sir. Thank you. சூப்பர்ஃபிஷியல் அப்பீரன்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுகின்றோம்? ஆன்மாக்கள் எல்லாம் தனித்தனியே இருக்கின்றன என்று நினைக்கின்றோம். அவைகள் உடல்களை சார்ந்திருக்கின்றன, மனங்களை சார்ந்து இருக்கின்றன. ஆன்மாக்கள் இவைகளை கடந்து பரஸ்பரம் ஒன்றிணைய முடியாது என்று நாம் நினைக்கின்றோம். அதாவது இன்கேபபிள் ஆஃப் யூனிட்டி என்று நினைக்கின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லை. இங்கு பகவான் கூறக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா,
இந்த பரிணாம வளர்ச்சியில there is an evolution of consciousness. உணர்வு நிலை மெல்ல 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 தன்னை கீழிருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலம் மெல்ல மெல்ல வளர்ந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுல மேட்டர் அப்படிங்கிறது சடப்பொருள் என்பது அந்த படிநிலையில கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம ஹையஸ்ட் லெவல்ல என்ன இருக்கு? இந்த பரம்பொருள் இருக்கின்றது. இந்த கருத்தை பகவான் லைஃப் டிவைன்ல மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் இல்லையா? ஒரு பக்கம் மேட்டர் இருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்பிரிட் இருக்கு. மேட்டர் அப்படிங்கிறது கீழே இருக்கு, ஹையஸ்ட் லெவல்ல ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. பகவான் என்ன கோருகின்றார்? இது ரெண்டுமே ஒரே அம்சத்தினுடைய இரு முனைகள் அப்படிங்கிறார். இது ரெண்டும் வெவ்வேறு கிடையாது அப்படிங்கிறார். எது மேட்டர்ன்னு சொல்றோமோ அதுலேருந்தான் வாழ்வு, அதுலேருந்து மைண்டு, அதுலேருந்து சூப்பர் மைண்ட், தென் சச்சித் ஆனந்தன் அப்படியே வந்துருது. ஸோ இந்த 7 அம்சங்கள், 7 அம்சங்களை நீங்க பிரிக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சத்துல 7 அம்சங்கள், ஒரு அம்சம் இருந்ததுன்னா மற்ற 6 அம்சங்களும் அங்க இருக்கும். இதுதான் பகவான் கூடக்கூடிய கருத்து. இதை 7-fold கார்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 7-fold கார்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 7 அம்சங்கள், சச்சித் ஆனந்தா, சூப்பர் மைண்ட், மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, இந்த 7 அம்சங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒன்னு இருந்தது அப்படின்னா மற்றது கூடவே இருக்கும். அதை பார்க்கும்பொழுது மேட்டர் சடப்பொருள் அப்படிங்கிறது லோவஸ்ட் லெவல்ல இருக்கு. அதுல இருந்து போக போகதான் மைண்ட் வருது, அப்புறம் லைஃப் வருது, எல்லாம் வருது. பாடி அப்படிங்கிறதும் மேட்டர்னால ஆனது தானே இல்லையா? பாடி இஸ் மேட் அவுட் ஆஃப் மேட்டர். அதுதான் பகவான் என்ன கூறுகின்றார்? பாடி இஸ் த அவுட்வர்ட் சைன் அண்ட் லோவஸ்ட் பேசிஸ் ஆஃப் த அப்பேரண்ட் டிவிஷன் அப்படிங்கிறார். லோவஸ்ட் பேசிஸ்ல அந்த டிவிஷன் இங்க இருக்குது. மேட்டர் தான் லோவஸ்ட். அதுக்கு கீழே ஏதாவது இருக்கா? இல்லை இல்லையா? மேட்டர் கீழே எதுவும் கிடையாது. மேட்டர் தான் இஸ் த அவுட்வர்ட் சைன் அண்ட் த லோவஸ்ட் பேசிஸ் ஆஃப் த அப்பேரண்ட் டிவிஷன். நம்ம டிவிஷன்ல பார்க்கறது எல்லாமே மெட்டீரியல்ல தான் பார்க்குறோம். which nature plunging into ignorance and self-nescience makes the starting point for the recovery of unity அப்படிங்கிறார். நேச்சர் பகவான் ரொம்ப வார்த்தைகளை கவனிக்கணும். which நேச்சர் தான் என்ன செய்கின்றது? அறியாமையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்கின்றது. which nature plunging into ignorance and self-nescience, தன்னைத்தானே அறியாத நிலைக்குள் தன்னை மூழ்கடித்துக் கொள்கின்றது. மூழ்கடித்து கொண்டு அந்த மேட்டரால் சடப்பொருளான அந்த உடல் அப்படிங்கிறத ஒரு ஆரம்ப புள்ளியாக அது அமைத்துக் கொள்கின்றது. எதற்காக? அதனுடைய இறுதி இலக்கு என்ன? ரெக்கவரி ஆஃப் யூனிட்டி பை த இண்டிவிஜுவல் சோல். அந்த தனிப்பட்ட ஆன்மா அந்த ஒன்று கலக்கணும், எல்லா ஆன்மாக்களுடன் ஒன்று கலந்து அந்த ஒன்னஸ் வரணுங்கிறதுக்காக அந்த பயணத்துல எது ஆரம்ப படிக்கட்டாக இருக்கின்றது என்றால் அந்த இண்டிவிஜுவல் மேட்டர், அதனாலான இந்த உடல் அப்படிங்கிறார். பாடி இஸ் த அவுட்வர்ட் சைன் அண்ட் லோவஸ்ட் பேசிஸ் ஆஃப் த அப்பேரண்ட் டிவிஷன் அப்படிங்கிறார். which nature plunging into ignorance and self-nescience makes a starting point for the recovery of unity by the individual soul அப்படிங்கிறார். அப்புறம் பகவான் ஒரு கோருகின்றார். இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே சடப்பொருளை பார்க்குறோம், வாழ்வினுடைய அம்சமே இல்லாத சடப்பொருளை பார்க்குறோம், விதவிதமான இதா பார்க்குறோம். ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட அம்சங்களாகத்தான் உலகத்தில் காண்கின்றோம். அப்படி இருக்கிற நிலையிலும் கூட தனிப்பட்ட ஆன்மா எதை நோக்கி விழைகின்றது? பகவான் என்ன கூறுகின்றார்? அப்படி இருக்கிற நிலையிலும் கூட அப்படிங்கிறார். அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தோற்றத்திற்குத்தான் அப்படி இருக்கின்றதை ஒழிய அதற்கு பின்னால there is a movement for recovery of the individual soul, unity of the recovery soul, unity by the individual soul அப்படிங்கிறார். Unity even in the midst of the most exaggerated forms of our multiple consciousness. உலகத்துல என்ன பார்க்கிறோம்? நம்ம
எல்லாமே எக்ஸாஜரேட்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் எக்ஸாஜரேட்டட், அதாவது மிகைப்படுத்தப்பட்ட நிலையில தான் நம்ம பன்முகத்தன்மையை பார்க்கிறோம். ஏகமான தன்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருமே நம்மால வந்து புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த ஒருமைத்தன்மை என்பதற்கான அடையாளமே தெரிவதில்லை. அப்படி இருக்கும் நிலையில் கூட பகவான் என்ன கூறுகின்றார்? அப்படி இருக்கும் நிலையில் கூட இந்த இயற்கை என்ன செய்கின்றது? அந்த ஒருமைத்தன்மையை இழந்த ஒருமைத்தன்மையை மீண்டும் பெறுவதற்காக இருக்கும் ஒரு துவக்கமாக உடல் என்கின்ற அமைப்பை அமைத்து அதன் மூலமாக மேலே எழும்புகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த உடல்கள் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு உடல் வந்து இன்னொரு உடலுடன் தொடர்பு கொள்வதற்கு புற சாதனங்கள் தேவை. அது இல்லாம ஒரு உடல் இன்னொரு உடலுடன் தொடர்பு கொள்ள முடியாது. புறசாதனத்துடன் தான் ஒரு உடல் மற்றொரு உடலுடன் தொடர்பு கொள்கின்றது. பாடிஸ் cannot communicate with each other except by external means அப்படிங்கிறார். And through a gulf of externality, அதாவது புறத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரிவு, அதன் மூலமாகத்தான் மற்றொரு உடலுடன் மற்ற ஒரு உடல்கள் பரஸ்பரம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ள முடியும். அதே போல உடல்களை எடுத்துக்கொண்டால் ஒரு உடல் இன்னொரு உடலுக்குள்ள வந்து நுழைய முடியாது. இட் cannot penetrate each other except by division of the அது வந்து அந்த எந்த உடலை வந்து நம்ம வந்து தொலைத்து கொண்டு பிசிக்கலா நம்ம வந்து இன்ஜூர் பண்ணிட்டு தான் இன்னொரு உடலுக்குள்ள முடியுமே ஒழிய ஆசைச்ச முடியாது இல்லையா? cannot penetrate each other except by division of the penetrated body or by taking advantage of some gap in it அப்படிங்கிறார். some pre-existing division. இதெல்லாம் வந்து அந்த உடலினுடைய தன்மையை பற்றி பகவான் விளக்குகின்றார். இன்னொரு வகையிலும் உடல் ஒன்று சேரும். ஒரு உடல் இன்னொரு உடலை அழித்து அதை தனதாக்கி கொண்டு முழுவதுமாக அதை உணவாக கொண்டு ஒரே உடலாக மாறிவிடும் இல்லையா? அதுக்கு சாத்தியம். இப்படிதான் சாத்தியம். cannot unite except by a breaking up and devouring, a swallowing and absorption, and so an assimilation. இதுல என்ன நடக்குது? அல்லது இரண்டு உடல்கள் என்ன செய்கின்றது? ஒன்றுடன் ஒன்று அடையாளம் தெரியாதவாறு கலந்து வேறொரு அமைப்பாக மாறுகின்றன. அதில் இரண்டு வடிவங்களும் மறைந்து விடுகின்றன. அதாவது பகவான் என்ன கூறும்? இவ்வாறெல்லாம் தான் உடல்கள் வந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ள முடியும், இணைய முடியும். அதர்வைஸ் இந்த உடல்கள் பார்த்தோம் அப்படின்னா they cannot become one with the other body. One body cannot unite with the other body. வேற எதுவும் சாத்தியக்கூறே இல்லை அப்படிங்கிறார். அதுதானே உண்மை. இதைத்தான் பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். Mind too, when identified with body, is hampered by its limitations. But in itself, it is more subtle, and two minds can penetrate each other without hurt or division, can interchange their substance without mutual injury, can in a way become parts of each other. Still, mind too has its own form, which is separative of it from other minds and is apt to take its stand on this separateness. When we get back to soul consciousness, the obstacles to unity lessen and finally cease to exist altogether. The soul can, in its consciousness, identify itself with the other souls, can contain them and enter into and be contained by them, can realize its unity with them. And this can take place not in a featureless or distinguishable sleep, not in a nirvana in which all distinctions and individualities of soul and mind and body are lost, but in a perfect waking which observes and takes account of all distinction but exceeds them. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Mind is more subtle, though it is hampered by the limitations of body,
when it is identified with it. Two minds can penetrate each other without hurt or division. They can interchange their substance without mutual injury. They can become parts of each other. Yet, mind has its own form which separates it from other minds. Therefore, it is apt to take its stand on this separateness. When we get back to soul consciousness, the obstacles to unity disappear. The soul can identify itself with other souls in its consciousness. It can contain them and be contained by them. It can realize its unity with them. This can take place not in a featureless and indistinguishable sleep, that is samadhi state, not in a state of nirvana where the individuality is completely lost, but in a perfect waking state which is aware of all distinctions and yet exceeds them. Thank you, sir. Thank you. Thank you, madam. Thank you. இந்த ஒருங்கிணைவதற்கு எதிராக இருக்கக்கூடிய தடங்கல்கள், ஒன்றிணைவதற்கு, ஒருமைத்தனத்தை எட்டுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய தடங்கல்கள், அது எப்படி பார்த்தோம் அப்படின்னா மேட்டர் அட் தி லெவல் ஆஃப் மேட்டர், அதாவது பாடி அப்படிங்கிறதுல நம்ம தடங்கல்கள் பார்த்தோம். எப்படி ஒரு பாடி இன்னொரு பாடி யுனைட் ஆக முடியாது அன்லெஸ் அந்த பாடி இன்னொரு பாடியை தனக்குள்ள உணவாக உட்கொண்டு அல்லது அதில் இருக்கக்கூடிய அதை 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 வந்து நாம் பிளந்து கொண்டோ அதற்கு வந்து ஒரு ஒரு நுழை பகவான் என்ன கோருகின்றார், இன்னொரு பாடிக்குள்ள வந்து ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிவிஷன் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒன்றிணைக்க முடியுமே ஒழிய அதர்வைஸ் ஒரு அமைப்பை இன்னொரு அமைப்பு உணவாக கொண்டு ஒன்றிணைய முடியும், அல்லது இரண்டும் ஒன்று கலந்து இரண்டுமே அடையாளம் இல்லாமல் வேறொரு அமைப்பாக மாறிவிடும். அவ்வளவுதானே முடியுமே தவிர இரண்டு அமைப்புகள் வந்து ஒன்று மெட்டீரியல் லெவல் ஆஃப் மேட்டர் பார்த்தோம் அப்படின்னா, பாடி அப்படி என்கின்ற நிலையில பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி முடியாது, அதற்கு அவ்வாறு ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், அதுக்கு அடுத்த லெவல், ஏன்னா சோல் லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சோல்ஸ் வந்து ஆன்மன் வந்து உடல்கள் மனங்கள் இவைகளை சார்ந்துதான் ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஸோ இந்த ஆன்மாக்களை வந்து உடல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒருமை என்பது ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மனம் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த தடங்கல்கள் பார்த்தோம் அப்படின்னா சற்று குறைந்த அளவு காணப்படுகின்றது. ஏன்னா அந்த சட்டெல்லாம் வந்துடுது. கிராஸ் லெவல்ல பார்க்கும் பொழுது இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கின்றது. எல்லாதான் பகவான் என்ன கூறுகின்றார், மிகைப்படுத்தப்பட்ட அளவில் தான் காணப்படுகின்றது, எல்லாமே மிகைப்படுத்தப்படுகின்றது. இந்த டிவிஷன் வந்து மிகைப்படுத்தப்படுகின்றது கிராஸ் லெவல்ல, மெட்டீரியல் லெவல்ல. மனதளவுல பார்த்தோம் அப்படின்னா அந்த தடங்கல்கள் குறைந்த அளவில் காணப்படுகின்றன. ஏன் குறைந்த அளவில் காணப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அந்த இங்க மனம் என்பது ஒரு சூட்சமமான அமைப்பு இல்லையா, இட் இஸ் மோர் சட்டில். உடல் என்பது ஸ்தூலமான அமைப்பு, மனம் என்பது சூட்சமமான அமைப்பு, சட்டில். அதனால்தான் என்ன செய்கின்றது, மனதளவுல பார்த்தோம் அப்படின்னா என்னதான் மனம் என்பது உடல் என்கின்ற ஒரு வரையறைக்குள் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் மனம் என்கின்ற அமைப்பை தனியே எடுத்துக்கொண்டால் அது வந்து ஒரு சூட்சுமமான அமைப்பாக இருக்கின்றது. இட் இஸ் மோர் சட்டில். அதனால் என்ன சாத்தியம், இங்க இரண்டு மனங்கள் ஒன்றுடன் ஒன்று பரிமாற்றம், கருத்து பரிமாற்றத்தை எவ்வித இடைப்பட்ட சாதர்வம் இன்றி
கருத்து பரிமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். டூ மைண்ட்ஸ் கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். இது நம்மையே பார்க்கின்றோம். நாமே சில எண்ணங்கள் நாம வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அதை மற்றவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஒரே வேவ்லெங்க்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சாத்தியம். என்ன காரணம் என்றால், அந்த யூனிவர்சல் பிரபஞ்ச ரீதியாக there is a universal mind. அதுல எல்லாமே அங்க ஒன்று கலந்து செயல்படுகின்றன. அதனால இந்த மென்டல் லெவல்ல எது சாத்தியம் என்றால், ஒன்றுடன் ஒன்று கலப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கு காணப்படுகின்றன. டூ மைண்ட்ஸ் கேன் பெனிட்ரேட் ஈச் அதர் விதவுட் ஹர்ட் ஆர் டிவிஷன். இது உடல் அளவில் சாத்தியமில்லை, மனதளவில் இது சாத்தியம். பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். மனதளவில் நாம் பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். விதவுட் மியூச்சுவல் இன்ஜுரி. ஒன்றுடன் ஒரு மனம் மற்றொரு அமைப்பு மற்றொரு மனதிற்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். சோ ஒன்றுடன் ஒன்று கலப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒவ்வொரு மனதிற்கும் அதற்கென்றே உரிய ஒரு வடிவம் இருக்கின்றது என்று கூறுகின்றார். மைண்ட் டூ ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபார்ம் அப்படிங்கிறார். அது which is separative of it from other minds. மற்ற மனங்களிலிருந்து எனக்கென்றே வழங்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான மனம் ஒன்று தனியே இருக்கின்றது. என் மனமும் மற்றொரு மனமும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தது அப்படின்னா சிந்தனைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், மாறுபட்ட சிந்தனைகள் இருக்காது, எல்லாருமே ஒரே மாதிரி செயல்புரிவார்கள். அது இல்லை. ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகின்றது. ஒவ்வொரு மனமும் ஒரு மனதினுடைய செயல்பாட்டிற்கும் மற்றொரு மனதினுடைய செயல்பாட்டிற்கும் எந்த விதமான சில சமயங்களில் ஒற்றுமையே காண முடிவது இல்லை. அதனால் தான் என்ன கூறுகின்றார்? மனம் என்பதை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனதிற்கும் அதற்கென்றே தனக்கென்றே உரிய ஒரு வடிவம் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மைண்ட் டூ ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபார்ம். அது என்ன செய்கின்றது? மற்ற மனங்களில் இருந்து அதை பிரிக்கின்றது. அதனால் அந்த தனிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஒவ்வொரு தனிப்பட்ட மனமும் எடுக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ மனதளவுல பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு அந்த ஒருமை தன்மை என்பது அதற்கான இடையூறுகள் குறைந்த அளவில் காணப்படுகின்றன என்றாலும் முழுமையான ஒருமை என்பது எங்கும் காணப்படுவது இல்லை. ஸோ பாடி லெவல்ல இல்லை, மைண்ட் லெவல்ல இல்லை. அதுக்கு அடுத்தது ஆன்ம ரீதியில், ஆன்மனினுடைய உணர்வு நிலையில், சோல் கான்சியஸ்னஸ், அங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த தடங்கல்கள் முழுவதும் மறைந்த நிலையில் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். ஆன்ம ரீதியான உணர்வு நிலையில், சோல் கான்சியஸ்னஸ், அந்த நிலையில பார்த்தோம் என்றால் இந்த இருபட்ட அம்சங்களுக்குள் இடையில் காணக்கூடிய அந்த இணைவதற்கான அந்த தடங்கல்கள் ஆல்மோஸ்ட் இல்லாத நிலையில் தான் காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கான பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு ஆன்மன் தன்னுடைய உணர்வு நிலையில் இருந்து கொண்டு உணர்வு நிலையின் வழியாக the soul can in its consciousness, உணர்வு நிலையினுடைய அடிப்படையில் மற்றொரு ஆன்மனுடன் உணர்வு நிலை ரீதியாக அது தன்னை இணைந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். So and the soul can in its consciousness identify itself with other souls. இது சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். At the level of consciousness, each soul can identify itself with other souls என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த ஆன்மன் என்கின்ற ரீதியில பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் மறைந்து விடுகின்றது. இணைப்பு என்பது சாத்தியமாகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவை தனக்குள் அது கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிறார். Can contain them and enter into and be contained by them. மற்றொரு ஆன்மாக்குள் அது நுழைய முடியும், மற்றொரு ஆன்மாக்குள் நுழைந்து
அதற்குள் இது இருக்க முடியும். ஸோ இந்த மியூச்சுவல் யூனிட்டி என்பது ஆன்ம ரீதியில் மிகவும் எளிதாக சாத்தியமாக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எப்படி பகவான் இங்க ஒரு குவாலிஃபை பண்றார். இந்த உண்மையை பகவான் குவாலிஃபை பண்றார். இது நடக்கணும் அப்படின்னா ஒருவர் சமாதி நிலையை எட்ட வேண்டுமா, இல்ல நிர்வாணிக் எல்லா முக்தி நிலையை அடைய வேண்டுமா, அனைத்தையும் தன்னை இழந்த நிலையில், the state of nirvana, தன்னை இழந்த நிலையில், சமாதி நிலையில், எதுவுமே அம்சங்களற்ற வேறுபாடற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த உறக்கமான நிலையிலோ அல்லது அந்த நிர்வாணா, ஸ்டேட் ஆஃப் நிர்வாணா என்கின்ற நிலையையோ ஒருவர் எட்ட வேண்டுமா? இதை அடைவதற்கு இத்தகைய ஒருமைத்தன்மை, ஆன்ம ரீதியான ஒருமைத்தன்மையை எட்டுவதற்கு ஒருவர் இந்த நிலையை எட்ட வேண்டுமா என்றால் அதற்கு அவசியம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். This can take place not in a featureless and indistinguishable sleep என்கின்ற பகவான் குறிப்பிடுவது அந்த சுஷுப்தி என்று கூறக்கூடிய அல்டிமேட் ஸ்டேட். அது அவசியம் இல்லை அப்படிங்கிறார். featureless and indistinguishable sleep, not in a nirvana in which all distinctions and individualities of soul, mind and body are lost. ஏன்னா இந்த நிர்வாணிக் ஸ்டேட்ல என்ன ஆயிடுது? செல்ஃப் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல் தான். இண்டிவிஜுவல் சோலும் அங்கு அழிந்து விடுகின்றது, இண்டிவிஜுவல் மைண்ட் அண்ட் பாடி இதெல்லாம் அழிந்து விடுகின்றது. அதற்கு அவசியம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பட் இன் அ பெர்ஃபெக்ட் வேக்கிங், நன்றாக நாம் விழித்திருக்கும் நிலையில எதையும் இழந்து விட வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில், விழித்திருக்கும் நிலையில் இது சாத்தியம் அப்படிங்கிறார். பட் இன் அ பெர்ஃபெக்ட் வேக்கிங் which observes and takes account of all distinctions, எல்லா பேதங்களையும் அது அறிந்த நிலையில், பட் அதையும் கடந்த நிலையில் இது சாத்தியம் அப்படிங்கிறார். பகவான் இதை குறிப்பிடக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, இது மனதை கடந்த நிலை, சூப்ராமெண்டல் லெவல்ல அந்த யூனிட்டி சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 15 போலாம். சரி, இத நம்ம சாதாரணமா எப்படி சொல்லணும்னு சொன்னா, நாங்க 2 பேரும் ஒரே வேவ் லெங்க்ல இருக்கோம், அதனால அவரோட எப்பவுமே எனக்கு ஒத்து போகுது, அந்த மாதிரி நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் இல்லையா? அதுவும் இப்ப பகவான் சொல்றது ஒண்ணுதான் இல்லையா? அந்த லெவல்ல அது மனோரீதியா ஒண்ணு. இன்ஃபேக்ட் ஒரு 2 மனிதர்கள் சைக்கிக் லெவல்ல அட்வான்ஸ் ஆயிருக்காங்க வச்சுங்க. இப்போ சைக்கிக் லெவல்ல 2 பேருமே கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா சைத்திய ரீதியான தொடர்பு ஏற்படுவது என்பது சாத்தியமாகின்றது. அந்த நிலையில அது சாத்தியம். அதை நாம் நடைமுறையில பார்க்கின்றோம். சைத்திய ரீதியான உறவு அது சாத்தியம். அதற்குத்தான் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். மனித உறவுகள்ல எந்த உறவை நாம் ஒரு இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் சைத்திய ரீதியான உறவுதான் ஏற்பட வேண்டும் என்று அன்னையும் பகவானும் கூறுகின்றார்கள். ஏன்னா இந்த சைக்கிக் ரிலேஷன்ஷிப் தான் ட்ரூ ரிலேஷன்ஷிப். ஒன் சோல் வித் அதர் சோல், டைரக்ட் கம்யூனிகேஷன் அப்படி அது ஒரு ஹையஸ்ட் ஐடியலா வச்சுக்கலாம். இன்பிட்வீன் மனதளவுல நம்ம சொல்றோம் இல்லையா, எனக்கும் அவருக்கும் ஒரே வேவ் லெங்த் இருக்கு. ஸோ மனதளவில் முரண்பாடு ஏற்படாதாங்க. மனதளவில் ஒரு முரண்பாடு ஏற்படாத நிலை சாத்தியம். அதை நம்ம நடைமுறையில் பார்க்கின்றோம். அதையும் கடந்த நிலைதான் சைத்திய ரீதியில் இருக்கக்கூடிய அந்த ஒருமை, சைக்கிக் ஒன்னஸ். இந்த சைத்திய புருஷனும் சைத்திய உறவு இதெல்லாம் தெரியாத சாதாரண மக்கள்கிட்ட கூட இந்த ஒரு ஒருமைப்பாடு அதை நிறைய பேர்ல பார்க்க முடியும். இந்த தம்பதியற்ற ரொம்ப இணைந்து செஞ்சு இருக்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக ஓல்டர் ஜென்ரேஷன் அவங்கள பார்க்கும் பொழுது அந்த இணக்கம், அந்த மனதினுடைய இணக்கம், எண்ணத்தினுடைய இணக்கம் எல்லாமே ஒண்ணு போல இருக்கிறத பார்க்க முடியுது சார். அப்ப அது எந்த இதுல பகவான் சொல்றதுல அது எதுக்குள்ள அடங்கும்? நிச்சயமாக நமக்கு சைத்திய புருஷனை நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய செயல்பாடு எப்பொழுதுமே நடந்து கொண்டு இருக்கும்.
என்னுடைய சூப்பர்ஃபிஷியலா எனக்கு விட்ட இந்த விஷயம் குறித்த முற்றிலும் அறியாமையில் இரு மனிதர்கள் தன்னுடைய ஆன்மன் குறித்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு சற்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த சைக்கிக் பீயிங் அவங்கள்ட்ட செயல்பட்டு தானே இருக்கு இல்லையா? நான் எனக்குள்ள இருக்கிற விஷயம் குறித்து நான் அறியாமல் இருக்கின்றேன், அவ்வளவுதான். ஆனா என்கிட்ட இருக்கிற சைக்கிக் பீயிங் அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. மற்றொருவரும் அதே நிலைமையில் இருக்கலாம். அவருடைய சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ்னஸ்ல he may not be aware, பட் அந்த இருவருக்குள்ளும் பார்த்தோம் அப்படின்னா சைத்திய ரீதியான உறவு ஏன் ஏற்படக்கூடாது? அது ஏற்படும் இல்லையா? அதுக்கு சாத்தியம் இருக்கின்றது இல்லையா? ஆமா ஆமா. அவர்கள் மேற்புறத்துல இது குறித்த அறிவு இல்லாம இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் அனைத்தையுமே நம்ம அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டுதான் அது நம்மோடு செயல்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே சில பேருக்கு நேரடியாக அனுபவ ரீதியாக கிட்டுகின்றன. அதை அவர்கள் நிரந்தரமான சித்தியாகவும் அடைகின்றார்கள். அது என்ன என்பது தெரியாமலேயே அவர்களுடைய முற்பிறவியினுடைய ப்ரோக்ரஸ், அதில் அடைந்த முன்னேற்றத்தின் காரணமாக மிக மிக அதிக ஆன்மீக அனுபவங்களை அவங்க அனுபவங்களாகவும் மட்டுமல்ல நிரந்தர சித்திகளாகவும் அடைகின்றார்கள். அவங்க தியரிட்டிக்கலா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, டைரக்டா அவங்க எக்ஸ்பீரியன்ஸா ஃபீல் பண்றாங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சோல் அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, அது தூங்கிட்டு இல்ல. இட் இஸ் வெரி மச் அவேக், ஈவன் தோ அவங்க அது அறியாம இருக்கலாம், பட் இட் இஸ் அவேக். சாத்தியம், அது நீங்க சொல்ற விஷயம் சாத்தியம். தெளிவா இருக்கு சார், தெளிவா இருக்கு. உங்க எக்ஸ்பிளனேஷன் தெளிவா இருந்தது. பேராகிராஃப் 15 போகலாமா? எஸ், பாகியலட்சுமி மேடம். சார், சத்தியவான் சாவித்ரி அவங்களும் அப்படித்தானுங்க சார், அந்த ஆன்ம ரீதியா தானே ஒருத்தர் உணர்ந்து பாக்குறாங்க. நேச்சுரலி உங்க ரெண்டு பேருமே ஐ திங்க் சோல்னு ஒரு வார்த்தை வருமா? எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு they saw each other அப்படிங்கிற சம்திங் ஏதோ அந்த ரீதியில ஒரு சென்டென்ஸ் வரும் சௌத்ரியில. மேடம் என்ன சொல்லல, அது வேற இடத்துலயா? ரெண்டு இடத்துல வருது. சாவித்ரி தன்னுடைய சோலை பார்க்கும் பொழுது முதல்லயே புக் 7 புக் ஆஃப் யோகால 3rd காண்டால வரும் அது. பட் இன்னொன்னு அந்த காட் ஆஃப் டெத்தும் சாவித்ரியும் அந்த இடத்துலயும் வரும் சார். ரெண்டு இடத்துல சோல் லுக்ஸ் இன்டு அதர் சோல் அப்படின்ற மாதிரி ரெண்டு இடத்துல வரும். ஓகே, ஏதோ எனக்கு ஞாபகம் இல்லை, சரியா ஞாபகம் இல்லை, எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தெரியல. அப்கோர்ஸ் சாவித்ரி சத்யவான் அந்த ரீதியில் தான் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எஸ் சார். சார், ரொம்ப லேட்டா தான் அட்டென்ட் பண்ணேன், உடனே இன்டர்வியூ பண்றேன், பொறுத்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த சாவித்ரி லைன் பத்தி பேசிட்டு இருந்ததுனால எனக்கு ஞாபகம் வந்தது. The soul choice and the supreme consummation, அந்த பேஜ் 683ல two looked upon each other, soul saw soul. ரெண்டு சோல். எஸ், அது இந்த வார்த்தைகள் தான், இதுதான் இவ சர்ச்சிங் ஃபார். சொல்லுங்க சார், ரிப்பீட் பண்ணுங்க சார். அது எந்த கான்டெக்ட்னு தெரியல, மே நாட் பி இது, பட் இந்த வார்த்தை ஞாபகம் வந்தது. இட் மே நாட் பி ரைட் கான்டெக்ஸ்ட். அவங்க இங்க வருது. So after all that, yes, in the realms of light. ஆமா, அதுக்கப்புறம் அதாவது after winning over the darkness. ஓகே, ஆமாமா. அதனால just before and getting the boons இல்லையா, அதுக்கு முன்னாடி இது. அந்த சோல்ங்கிறது இட் ரெப்ரசன்ட் தி டே, லைட், காட் ஆஃப் லைட். ஓகே, டூ லுக்ட் அப்பான் ஈச் அதர், சோல் saw soul. அதுக்கு முன்னாடி ஒரு 4 வரையும் நான் படிக்கிறேன் சார். He seemed the wideness of a boundless sky. He seemed the passion of a sorrowless earth. He seemed the burning of a worldwide sun. Two looked upon each other, soul saw soul. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? Then like an anthem from the heart's loosened cave, a voice soared whose magic sound could turn the poignant weeping of the earth to sobs of rapture and a cry to spirit song. O human image of the deathless word, how hast thou seen beyond the topaz walls, the gleaming sisters of the divine gate,
summoned the genie of their wakeful sleep, and under revelations arched the scrolls, the carved thought-shrouded doors to swing apart, unlocked the avenues of spiritual sight, and taught the entries of a heavenlier state to thy rapt soul that bore the golden key. அப்படின்னு ரொம்ப கரெக்ட் கரெக்ட். அதான் அதான் அது வந்து அந்த சோல்ஸ் சாய்ஸ் அந்த சுப்ரீம் கன்சர்மேஷன் அதுல வருது. கரெக்ட் 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 கரெக்ட். அதுல ஆமா ஆமா அதுல அப்கோர்ஸ் மேடம் கேன் எக்ஸ்பிளைன். அந்த ஹீ அப்படிங்கிறது ஹீ அந்த சோல்ஸா ஹீ அப்படிங்கிறதும் அந்த என்ன என்ன கான்டெக்ட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான். ஆனா அதுவும் இதுவும் வேற. கோர்ஸ் எல்லாமே பகவான் இங்க கொடுக்க கான்டெக்ட் வேற, அந்த கான்டெக்ட் வேற. பட் அல்டிமேட்டா ஒரே மீனிங் தான். அந்த இடத்துல வந்து தி காட் ஆஃப் டெத் வந்து டர்ன்ட் இன்டு தி காட் ஆஃப் லைட். ஸோ with the god of death also Savitri identifies herself. அதனால தான் வந்து காட் ஆஃப் டெத் வந்து சொல்லும்பொழுது நீ தான் என் சுப்ரீம் பவர்னு சொன்னா எனக்கு அதை காமி நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாவித்திரியினுடைய அந்த டிவைன் மதருடையத அப்படியே அதை எடுத்து இது பண்ணுவாங்க. அந்த இடத்துலயும் காட் ஆஃப் டெத்தோட ஐடென்டிஃபை பண்ணி நீ என்னுடைய போர்ஷனா இங்க இருந்து வேலை பாரு, இங்க வேணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த டிவைன் மதர் வந்து காட் ஆஃப் டெத்துட்டு சொல்லுவா. அது ஒண்ணு. இது வந்து இந்த இடத்துல இருந்து காட் ஆஃப் லைட் வந்து சாவித்திரியோட ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலயும் அதுக்கு அவர் கிருஷ்ணன் சார் படிச்சதுல அது பின்னால வரும். அங்க நீ இங்க இருந்து வேலையை பாருன்னு சொல்லிட்டு தென் ஹீ ஸ்டார்டட் கிவிங் பூன்ஸ் டு ஹர். அப்ப அதையும் வந்து அவ வேண்டான்னு சொல்லுவா. அதுதான் அந்த இடத்துல பியூட்டி. சாவித்திரி வந்து காட் ஆஃப் லைட் கொடுக்கற பூன்ஸையும் வேண்டானா நீயும் சத்தியவானும் இங்க போயிருங்க, உங்களுக்குன்னு ஒரு இது சொர்க்கத்தை நான் சிருஷ்டி பண்ணி கொடுக்குறேன் இருந்துக்க அப்படின்னா எல்லாம் சிலப்பதான் வந்து எர்த்துக்கு நீ டினை பண்ற எந்த பிளஷருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவா வரும். ஸோ அதனால இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து சாவித்திரி அந்த ரெண்டுமே அதாவது பிரம்மனுடைய ரெண்டு ரூபங்களையுமே தரிசிச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் அங்க பகவான் சொல்லியிருப்பார் சார். ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ. Such was the light, the embodied light அப்படின்னு வரும். ஓகே 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 embodied light. அதுக்கப்புறமா தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ தேங்க்யூ. வசந்தா மேடம். Thank you very much, sir. Now always we identify heart as the instrument or the feeling device for divine love as well as other human love. So இங்கே வந்து இந்த page 398 சத்யவான் அதுல heart feels for heart, a limb cries for answering limb, all strives to enforce the unity all is. ஆனா யூனிட்டிங்கிற வேர்டு வருது. ஓகே. அந்த இடத்துல யூனிட்டி அப்படிங்கிறது எல்லா லெவல்லையும் அங்க இருக்கு. ஈவன் மெட்டீரியல் லெவல்ல கூட இருக்கு அப்படிங்கறத அவங்க அந்த ஏர்னிங் ஃபார் யூனிட்டி, அதற்காக அந்த ஏர்னிங் வந்து எல்லா லெவலும் இருக்கு அப்படிங்கறத பகவான் அங்க ஹைலைட் பண்றாரு. தேங்க்யூ சார். நம்ம டீப்பா பார்த்தோம்னு சொன்னா வந்து அதுக்குள்ள எவ்வளவோ இருக்குது. அந்த டிவைன் மேரேஜுக்காக வந்து சத்யவான் இஸ் வெயிட்டிங் ஃபார். அதனால தான் வந்து அந்த அந்த எனக்கு பர்டிகுலராக அவங்க சொன்னது இப்போ தெரியல. இந்த லிம்ப் ஏர்னிங் ஃபார் லிம்ப் அப்படின்னு வர்றது அது. ஸோ அந்த ஐக்கியம் வரணும், மேட்டரும் ஐக்கியம் ஆகணுன்ற மாதிரி அவர் தான் ரொம்ப அந்த வரிகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா we can get into deep meanings of it. பகவான் இந்த வாழ்க்கையோட இந்த யூனிட்டியோட தத்துவத்தை வந்து சொல்றது ரொம்ப அழகா இருக்கும் சார் இதுல. அதாவது இந்த யூனிட்டி அட் த மெட்டீரியல் லெவல் வந்து ரொம்ப ஹையஸ்ட். ஏன்னா அதுதானே கஷ்டமான விஷயம். யூனிட்டி லெவல் சோர்ஸ்ங்கிறது ஈஸிங். அதாவது அந்த ஹேர்டில்ஸ் கம்மிங்கிறத இங்க பாக்குறோம். யூனிட்டி அட் த லெவல் ஆஃப் த மெட்டீரியல் பாடிஸ் வந்து இட் இஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட். பட் அதுவும் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பகவான் ஹைலைட் பண்றாரு. எது வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்டோ இம்பாசிபிளோ தட் இஸ் ஆல்சோ தேர் அப்படிங்கிறது அந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத பகவான் கூறுகின்றார். எப்படி அப்படிங்கறத நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். இது இந்த பகவான் லைஃப் டிவைன்ல படிக்கிறதுல இருந்து அதையும் பொருத்தி பார்க்கும் பொழுது சம்திங் which we can infer பண்றதுதான் சார். எதுவுமே
we can infer all these details of unity, multiplicity. Unity in multiplicity அப்படின்றத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆமா, yes, exactly. Thank you, madam. Thank you. We can go ahead for paragraph 15 போலாம். Paragraph 15. Therefore, ignorance and self-limiting division are not inherent and insuperable in the multiplicity of souls, are not the very nature of the multiplicity of Brahman. Brahman, as he exceeds the passivity and the activity, so too exceeds the unity and multiplicity. He is one in himself, but not with the self-limiting unity exclusive of the power of multiplicity, such as is the separated unity of the body and the mind. He is not the mathematical integer, one which is incapable of containing the 100 and is therefore less than the 100. He contains the 100, is one in all the 100. One in himself, he is one in the many, and the many are one in him. Thank you, sir. Thank you, madam. Thank you. Yes. Yes. Therefore, ignorance and self-limiting division are not inherent and insurmountable in the multiplicity of souls. They are not the very nature of the multiplicity of Brahman. Brahman exceeds the passivity and the activity. So too, he exceeds the unity and multiplicity. He is one in himself, but it is not a self-limiting unity. It is not exclusive of power of multiplicity. It is not a separated unity like that of the body and the mind. He is not the mathematical integer, one which cannot contain the 100 and is therefore less than the 100. He contains the 100. He is one in all the 100. He is one in himself. He is one in the many, and the many are one in him. Thank you. பூரணம், இந்த பூரணம் அதோடைய தத்துவம் தான் இங்கு பகவான் விளக்குகின்றார். இந்த அறியாமை செல்ஃப் லிமிட்டிங் டிவிஷன். செல்ஃப் லிமிட்டிங் டிவிஷன் என்ன அர்த்தம்? நான் என்ன பிரிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். என்ன பிரிச்சு எனக்குள்ள ஒரு எல்லையை நான் வகுத்துக் கொள்கின்றேன். அதனால என்ன நடைபெறுகின்றது? என்னை நானே நான் ஒரு எல்லைக்குள் நான் ஒரு வரையறுக்கப்பட்டுள்ள எல்லைக்குள் என்னை நானே நான் அடக்கிக் கொள்கின்றேன். இட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங் டிவிஷன். ரெண்டு விஷயம் காணப்படுது இந்த உலகத்தில். ஒன்னு இக்னோரன்ஸ், இன்னொன்று செல்ஃப் லிமிட்டிங் டிவிஷன். இந்த செல்ஃப் லிமிட்டிங் டிவிஷன் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கு. நான் வேறு மற்றொரு வேறு என்று நினைக்கின்றேன். அது அது எப்படி? எனக்கு நானே அந்த லிமிட்டேஷனை எனக்கு நானே நான் வரையறுத்துக் கொள்கின்றேன். என்னுடைய உணர்வு நிலை டிவைடடா இருக்கிறதுனால அதை தாண்டி இந்த செல்ஃப் எக்ஸீடிங்கா போக முடியல. செல்ஃப் லிமிட்டிங்கா தான் என்னுடைய உணர்வு நிலை இருக்கின்றது. அதனால்தான் என்ன நடைபெறுகின்றது? எல்லாமே தனித்தனி அமைப்புகளாக இந்த உலகத்தில் செயல்படுகின்றன, அறியாமையில் செயல்படுகின்றன. இதுல என்ன தெளிவாகின்றது? ஆன்மாக்கள் எண்ணற்ற அமைப்புகளாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இது ஏற்பட்டது அல்ல என்கின்ற உண்மை தெரிய வருகின்றது. ஆன்மாக்களினுடைய அந்த மல்டிப்ளிசிட்டி, பன்மை, அதில் உள்ள அடிப்படையான ஒரு அம்சம் இந்த அறியாமையும் செல்ஃப் லிமிட்டிங் டிவிஷன், தன்னைத்தானே ஒரு எல்லைக்குள் உட்படுத்தும் இந்த பிரிவினையும் இந்த ஆன்மாக்களினுடைய பன்மை தன்மையில் இல்லை. they are not inherent, அதில் உள்ள ஒரு அடிப்படை அம்சமாக காணப்படுவது இல்லை.
இன்சூப்பரபிள் இன் த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல்ஸ். அதை வெல்ல முடியாத ஒரு அம்சமாக அங்கு அதை கடக்க முடியாத அம்சமாக அந்த பன்மைத்தன்மை என்கின்ற அந்த ஆன்மனினுடைய பன்மைத்தன்மை என்கின்ற ரீதியில் அது காணப்படுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Are not inherent and insuperable in the multiplicity of souls. Are not the very nature of the multiplicity of Brahman. பிரம்மன் தன்னுடைய ஏகமாக இருக்கக்கூடிய அம்சம்தான் பிரம்மன். மாயாவாதிகளினுடைய கருத்து என்ன அப்படின்னா, பிரம்மன் என்பது ஏகமானவன் தான். மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு நம்ம பன்முகத்தன்மையில் பார்ப்பது எல்லாமே மாயை. ஏனென்றால் இதில் உள்ள அம்சங்கள் எல்லாம் பிரம்மனுக்கு பொருந்தாத அம்சங்களாக இருக்கின்றன. அதனால்தான் இங்கு அறியாமை என்பது காணப்படுகின்றது. அறியாமை என்பது ஏன் காணப்படுகின்றது என்றால் இந்த மாயை என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் பகவானுக்கு என்ன கோருகின்றார்? அறியாமை இந்த பிரம்மனினுடைய எண்ணற்ற பன்முகத்தன்மையினால் ஏற்படுவது அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Are not the very nature of the multiplicity of Brahman. பிரம்மன் எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செயலற்ற தன்மை, செயல்படும் தன்மை, ஆக்டிவ் அண்ட் டைனமிக், இன்ஆக்டிவ். இது ரெண்டு நிலையும் கடந்த நிலையில் இருப்பதுதான் பிரம்மன். இது ரெண்டும் எதிரெதிரான அம்சங்கள் கிடையாது இருப்பதையும் பார்த்தோம். ஆக்டிவா எது இருக்கோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது பாசிவ்னு பார்த்தோம், அதுக்குள்ள இருக்கிறதும் பாசிவ்னு பார்த்தோம். பாசிவா இருக்கிற அமைப்பு தான் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அம்சத்தை ஆதரவு அளித்து அதனுடைய பின்புலமாக இருந்து செயல்படுகின்றது என்பதையெல்லாம் பார்த்தோம். ஸோ எப்படி இந்த பாசிவிட்டி, ஆக்டிவிட்டி என்கின்ற அம்சங்களை கடந்த நிலையில் பிரம்மன் இருக்கின்றதோ அதே போல பிரம்மன் ஏகமாக இருப்பது, பன்மையாக இருப்பது என்கின்ற இரண்டு அம்சங்களையும் கடந்த நிலையில் இருப்பது என்று பகவான் கூறுகின்றார். பிரம்மன் as he exceeds the passivity and the activity, so too exceeds the unity and multiplicity. இதுதான் உண்மை. இந்த கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் லைவ் டிவைன்ல அடிக்கடி ஆல்மோஸ்ட் எவ்ரி சாப்டர்ல ஏன்னா இதுதான் அடிப்படையான உண்மை. இஸ் ஒன் இன் ஹிம்செல்ஃப் இல்லையா? ஏகமாக இருப்பது. அந்த ஒன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒன் அப்படிங்கிறது தன்னைத்தானே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய நிலையில் இருத்தி கொண்டு பன்மைத்தன்மை என்பதே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை அல்ல. பன்மைத்தன்மையும் தன்னுள்ளே கொண்ட அந்த ஏகமாக இருக்கும் ஒரு நிலை அது. He is one in himself, but not with a self-limiting unity, exclusive of the power of multiplicity. ஏகமாக இருக்கும் அதே பிரம்மன் தான் பன்மையாக இருக்கும் அதே தன்மையை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. பன்மைத்தன்மையும் அதனுள் தான் இருக்கின்றது. இந்த ஏகமாக இருந்து பன்மைத்தன்மை இல்லாத நிலை என்பது மனதிற்கும் உடலுக்கும் தான் பொருந்தும். அதற்கு இருப்பது போல அந்த பிரம்மனுக்கு இல்லை. உடல் என்று எடுத்துக்கொண்டால் தனியாகத்தான் இருக்கின்றது, பன்மைத்தன்மை இல்லாமல் தான் இருக்கின்றது. மைண்டும் அப்படிதான் இருக்கு. மைண்ட் என்னதான் நமக்கு மனதளோட ஒற்றுமை இருந்தாலும் ஒவ்வொரு மனதும் தனித்தனியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் பிரம்மன் அப்படி கிடையாது அப்படிங்கிறார். He is not the mathematical integer one which is incapable of containing the 100. ஒரு நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த 1க்குள்ள 100 இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், அது எப்படி முடியும்? அந்த 100 அப்படிங்கிறது அந்த 1 என்கின்ற எண்ணை தாண்டி மிகப்பெரிய எண்ணாகத்தானே இருக்க முடியும். 1 என்கின்ற எண் 100 என்கின்ற எண்ணுடன் குறைந்த எண்ணாகத்தானே இருக்க முடியும் என்று நாம் எண்ணுகின்றோம். அது மாதிரி இங்க இல்லை. He contains the 100. He is one in all the 100. எது ஒன்னாக இருக்கின்றதோ அந்த ஒன்றில் தான் அந்த 100 அடங்கும். அதே போல எது 100ஆக இருக்கின்றதோ அந்த 100லும் அந்த ஒன்று இருக்கின்றது. He is one in the many and many are one in him. ஏகமாக இருப்பது, பலவாறாக இருப்பது, பலவாறாக இருந்தாலும் ஏகமாக இருப்பது. அதனாலதான் இது மேத்தமேட்டிக்கல் சம் கிடையாது. 1 + 1 2 அப்படிங்கிறது கிடையாது. 1 as many.
மெனியோடைய கூட்டுதல் தான் ஒன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒன் ஏகமாக இருப்பது தான் பலவாறாக இருப்பது. பலவாறாக இருக்க ஒவ்வொன்றிலும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த முழுமைத்தன்மை சற்றும் குறையாமல் இருப்பது. அதுதான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம் சார். இது இப்படி சொல்லலாமா சார்? அதாவது 100 2 நம்பர் இருக்கு. 101, அதாவது 1ன்றது மல்டிப்ளை ஆகி 100ஆ போயிருக்கு. அதே சமயம் அதே 100 மல்டிபிள் 1 வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லலாமா சார்? இல்ல, இங்க பகவான் என்ன கூறுகின்றார், அந்த ஒன்று என்கின்ற எண்ணம் 100 என்கின்ற எண்ணையும் நம்ம எப்படி மேத்தமேட்டிக்கல எப்படி பார்க்கிறோம்? 1 என்கின்ற எண்ணை விட 100 என்கின்ற எண் பெரிய எண் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இல்லையா? அந்த 1 என்கின்ற எண் சிறிது, 100 என்கின்ற எண் 1 என்கின்ற எண்ணை விட 100 மடங்கு பெரியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க அப்படி கிடையாது. இங்க அந்த 1 என்கின்ற எண் தான் 100 என்கின்ற எண்ணாகவும் இருக்கின்றது. 1 என்கின்ற எண் தான் 100 என்கின்ற எண்ணாகவும் இருக்கின்றது. அந்த 100 என்கின்ற எண்ணில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எதுவுமே அதனுடைய தரத்தில் குறையாமல் இருக்கின்றது. அது அந்த இன்டீஜர் அண்ட் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இன்டீஜர்னா முழு எண், முழு எண்ணில் இருக்கக்கூடிய பகுதி அந்த பின்னங்கள் சொல்றேன் தமிழ்ல, பின்னங்களாக இருக்கக்கூடியதுதான் இது. இதுல அப்படி கிடையாது. ஒவ்வொரு மொழி எண்லையும் எல்லாமே முழு எண்ணா இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு மொழி எண்லையும் எல்லாமே முழு எண் தான் இருக்க வழியே அது பின்னங்கள் கிடையாது. பின்னங்களினுடைய கூட்டுத்தொகையா இருக்கக்கூடிய முழு எண் தான் இன்டீஜர் அப்படிங்கிறது. அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறார் பகவான் இங்க. இல்லையா? அதுதான் நீங்க அது இப்ப யூஸ்வலா மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்? நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல 1 அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டால் அதுல அதனுடைய பின்ன 1 என்பது முழு எண். அதுல நிறைய பின்னங்களை அதுல இருந்து நம்ம உருவாக்க முடியும். எல்லா பின்னங்களையும் ஒன்று சேர்த்தா நம்ம அந்த முழு எண்ணுக்கு வரும். இங்க அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த முழு எண்ணில் இருக்கக்கூடிய ஒண்ணுமே அந்த முழு எண்ணா தான் இருக்கு அப்படிங்கிறாரு அவரு. அந்த முழு எண்ணில் இருக்கக்கூடிய ஒன்றுமே அந்த முழு எண் தான். முழுமைத்தன்மை அந்த 1 என்கின்ற எண்ணுக்கு என்ன ஒரு முழுமை என்கின்ற அம்சம் இருக்கின்றதோ அந்த முழுமை என்கின்ற அம்சம் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிற்குமே அந்த முழுமை என்கின்ற அம்சம் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது ஃபிராக்ஷன் பிளஸ் ஃபிராக்ஷன்ல ஆட் பண்ணா ஹோல் எண் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது அப்படிங்கிறாரு பகவான். மேத்தமேட்டிக்கல் இன்டீஜர் அப்படிங்க. எஸ் மேடம். இல்ல, உபநிஷத்துல வர்ற அந்த சாந்தி மந்திரம் இதைத்தான் சொல்றது இல்ல. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. பின்னத்திலிருந்து பின்னத்தை பிரித்தாலும் முழுமையே அப்படின்ற மாதிரி. அதனால கரெக்ட். புரியுது சார். தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம். 1 minute. வசந்தா மேடம் ஏதோ கை உழைக்கிட்டாங்க சார். எஸ் வசந்தா மேடம். Sorry sir, it is a mistake. Okay, அடுத்தது போகலாம். In other words, Brahman in his unity of spirit is aware of his multiplicity of souls, and in the consciousness of his multiple souls is aware of the unity in all souls. In each soul, he, the immanent spirit, the Lord in each heart, is aware of his oneness. The Jivatman, illumined by him, aware of its unity with the one, is also aware of its unity with the many. Our superficial consciousness, identified with body and with divided life
and dividing mind is ignorant, but that also can be illumined and made aware. Multiplicity then is not the necessary cause of the ignorance. அருமையா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன் படிக்கலாமா சார்? எஸ் சார். Thank you, sir. Brahman, in his unity of spirit, is aware of his multiplicity of souls. In the consciousness of his multiple souls, he is aware of the unity of all souls. He is the indwelling Lord in each heart, being aware of his oneness. The Jivatman, illumined by Brahman, is aware of his unity with the One. It is also aware of its unity with the many. Our superficial consciousness, identified with body and with divided life and dividing mind, and hence it is ignorant. But that also can be illumined and made aware. Therefore, multiplicity is not a necessary cause of the ignorance. Thank you, sir. Thank you. பிரம்மன் வந்து அந்த ஈவன் தோ அந்த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் ஏகமாக இருந்தாலும் தன்னுடைய பன்மைத்தன்மை குறித்த அறியாமையில் இல்லை. He is aware of his multiplicity of souls. ஒருபுறம் ஏகமாக இருக்கின்றது, அதே சமயம் அது தன்னுடைய பன்மைத்தன்மை குறித்த முழு ஞானத்தில் இருக்கின்றது. இட் இஸ் அவேர் ஆஃப் இட்ஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோர்ஸ். ஏகமான தன்மையில் இருந்து கொண்டு இந்த பன்மைத்தன்மை குறித்த அறியாமையில் அது இருப்பது இல்லை. அதே போல இந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் இஸ் மல்டிபிள் சோர்ஸ் அதனுடைய ரிவர்ஸ், பன்மைத்தன்மையில் இருந்து கொண்டு தன்னுடைய ஏகமான தன்மை குறித்த அறியாமையிலும் அது இல்லை. இந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் இஸ் மல்டிபிள் சோர்ஸ் is aware of the unity of all souls. So பிரம்மன் வந்து எந்த நிலையிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிட்டி என்பது எல்லா நிலையிலும் காணப்படுகின்றது. When he is in unity, he is aware of his multiplicity. When he is in multiplicity, he is aware of his unity. இதுதான் அடிப்படை உண்மை. அதனால அறியாமை என்பது இந்த நிலையில இல்லை, அது தெளிவாகின்றது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மனிலும் ஒவ்வொரு இதயத்தில் வீற்றிருக்கும் அந்த உள்ளுரையும் அந்த ஆன்மனிலும் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒன்னஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இன் ஈச் சோல் ஹி த இம்மானன்ட் ஸ்பிரிட். இம்மானன்ட் ஸ்பிரிட்னா உள் உரையும் அந்த ஆன்மன். The immanent spirit, the Lord in each heart, is aware of his oneness. அதனால்தான் எப்பொழுதுமே கூறுவார்கள், நம்முடைய சைத்திய புருஷனுக்கு வந்து எப்பொழுதுமே அந்த ஒன்னஸ் இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் த டிவைன். அந்த ஒன்னஸ் வந்து எங்க நம்மால் உணர முடியும் அப்படின்னா உடல் மனம் வாழ்வு என்கின்ற ரீதியில் நம்மால் உணர முடியாவிட்டாலும் நம்முடைய சைத்திய புருஷனுடைய அந்த நிலையில் நம்மால் உணர முடியும். ஒவ்வொரு ஜீவாத்மன் என்றால் இண்டிவிஜுவல் ஆத்மன். இண்டிவிஜுவல் அதாவது ஜீவாத்மன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பகவான் கூறக்கூடிய விளக்கம் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகின்றார். டிவைனினுடைய 3 ஸ்டேட்டஸ் இருக்கின்றது. ஒன்று எல்லாம் கடந்த நிலை, த டிரான்செண்டன்ட் செல்ஃப். அதுக்கு அடுத்தது வந்து பிரபஞ்சம் தழுவிய செல்ஃப், அதுதான் யூனிவர்சல் செல்ஃப். அந்த நிலையிலும் அந்த பரம்பொருள் இருக்கின்றது. எல்லாம் தழுவிய நிலையில் எல்லாம் எங்கும் வியாபித்த நிலையில் இருக்கக்கூடியதுதான் அந்த யூனிவர்சல் செல்ஃப். எல்லாம் கடந்த நிலையில் இருப்பதுதான் ஒரே செல்ஃப், டிரான்செண்டன்ட் செல்ஃப். அந்த நிலையில் மாத்திரம் இருப்பது அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பிற்குள்ளும் இருப்பதுதான், தனிப்பட்ட அமைப்பாகவும் இருப்பதுதான் ஜீவாத்மன் என்பது. அது ஒவ்வொரு ஜீவாத்மனும் அந்த பிரம்மனினால் ஒரு ஒளியூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன.
The Jivatman illumined by him. அதனால்தான் ஒவ்வொரு ஜீவாத்மனும் அந்த பரம்பொருளுடன் ஒருங்கிணைந்த அந்த நிலையில் it is aware of its unity with the one. அது மாத்திரமல்ல, மற்ற ஜீவாத்மாக்களுடனும் அது ஒன்றிணைந்த நிலையில் ஒருமையுடனான நிலையில்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவாத்மாக்களும் இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The Jivatman illumined by him, aware of its unity with the one, is also aware of its unity with the many. ஸோ எங்க பார்த்தோம், ஜீவாத்மன் நிலையில ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோல்ஸ்க்கும் இடையில யூனிட்டி என்பது ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. அங்க எந்த விதமான டிவிஷனும் காணப்படுவது இல்லை. ஆனால் எங்கு காணப்படுகின்றது அப்படின்னா நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையில, சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ்னஸ். ஏன் சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ்னஸ் நம்மளுடைய ஆன்மனுடன் அது அடையாளம் கண்டு செயல்படுவது இல்லை. அது இட் இஸ் ஐடென்டிஃபைட் வித் அவர் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய உடல், மேற்புறத்தில் செயல்படக்கூடிய வாழ்வு, டிவைடட் லைஃப், பிரிவினைக்குட்பட்ட மனம், டிவைடிங் மைண்ட். அதனால் தான் அது அறியாமையில் இருக்கின்றது. அவர் சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ்னஸ் ஐடென்டிஃபைட் வித் பாடி அண்ட் வித் டிவைடட் லைஃப் அண்ட் டிவைடிங் மைண்ட் இஸ் இக்னோரண்ட் அப்படிங்கிறார். இருந்தாலும் அதையும் கூட நாம் ஒரு அதற்கும் ஒரு இறை ஒளியை அதற்குள் நாம் செலுத்தி, அதற்கும் நாம் ஒளியூட்டி, அதையும் நாம் அறியாமையிலிருந்து விடுபட செய்யலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் பகவானுடைய பூரண யோகத்தினுடைய இலக்கு. நம்மளுடைய சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ்னஸ், பாடி மைண்ட் லைஃப் இக்னோரண்டா இருக்க விட்டுட்டு நம்முடைய ஜீவாத்மன் என்கின்ற ரீதியிலுடன் இணைந்து அந்த பரம்பொருளுடன் கலந்து முக்தியை அடைவது இங்க இலக்கு கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடி மைண்ட் லைஃப் இக்னோரண்டாகவே இருக்கும். ஆனா இங்க பகவான் தெளிவுபடுத்துகின்றார். பட் தட் ஆல்சோ கேன் பி இல்யூமின்ட். அதற்கும் ஒரு ஞான ஒளியை நம்மால் உருவாக்க முடியும். அண்ட் மேட் அவேர், இல்லையா? எப்பொழுது சாத்தியம்? அது திருவுருமாற்றம் நடக்கும்போதுதான் சாத்தியம். ஆகையினால் பகவான் இங்க இறுதி கருத்தாக என்ன கூறுகின்றார்? இந்த பன்முகத்தன்மையில் இந்த உலகம் காணப்படுகின்றது, ஆதலால் தான் இது அறியாமையில் இருக்கின்றது என்பது உண்மை அல்ல என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். மல்டிப்ளிசிட்டி ஏனென்றால் பிரம்மனினுடைய அம்சமே பார்த்தோம் அப்படின்னா ஒருமை, பன்மை. இது இரண்டு அம்சங்களையும் ஒரு சேர தன்னுள் கொண்டதுதான் பிரம்மன். அதனால் எவ்வாறு அந்த ஒருமைத்தன்மையில் அறியாமை என்பது காண முடிவதில்லையோ அதே போல இந்த பன்மைத்தன்மையிலும் அறியாமை என்பது இல்லை என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். மல்டிப்ளிசிட்டி then is not the necessary cause of the ignorance என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். நெக்ஸ்ட் செஷன்ல இதோடைய லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம பார்க்கலாம். அத்துடன் இது முடிகின்றது. தென் we can go for synopsis. அதற்குள் செல்லலாம். வேற ஏதும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற ஏதும் கருத்துக்கள் இல்லைன்னு செஷனை முடித்துக் கொள்ளலாம்.